31வது கத்திய பாகம் பார்க்கிறோம். அதி சுகுமார கர சரண உரஹா ஸ்தல விபுல பாஹு அம்ச யுகள வதன ஆதி அவயவ விந்யாசஹ பிரகிருதி சுந்தர ஸ்வபாவ ஹாச சுமுகோ நவ நளின தளாயமான சிசிர தார அருணாயத நயன ருஜிரஹ சத்ருஷ சுபக கபோல கர்ணகண்ட நாசோ விகூட ஸ்மித வதன மஹோத்சவேன புரவனிதானாம் மனசி குசுமசராசனம் உபததானஹ பராக் அவலம்பமான குடில ஜட்டில கபிஷ கேச பூரிபாரஹ அவதூத மலின நிஜ சரீரேன கிரஹ கிரஹீத இவ அதிருஷ்யதா அதிசுகுமார கர சரணோர ஸ்தல விபுல பாஹ்வம்ச யுகளவதனாதி அவயவ விந்யாசஹ பிரகிருதி சுந்தர ஸ்வபாவஹாச சுமுகோ நவ நளின தளாயமான சிசிர தார அருணாயத நயன ருஜிர சத்ருஷ சுபக கபோல கர்ணகண்டநாசோ விகூடஸ்மித வதன மஹோத்சவேன புரவனிதானாம் மனசி குசுமசராசனம் உபததானஹ பராக் அவலம்பமான குடில ஜட்டில கபிஷகேஷ பூரிபாரோ அவதூத மலின நிஜ சரீரேன கிரஹ கிரஹீத இவ அதிருஷ்யதா. யுகலம் சொன்னா ரெண்டு கண்ணு, ரெண்டு கை, ரெண்டு கால்கள் இப்படின்னு ரிஷபதேவனோட சரீர பாகங்கள் ஒரே மாதிரி. அதி சுகுமாரா ரொம்ப ரொம்ப அழகு இருக்கிற சரீர பாகங்களா இருந்தது. அதி சுகுமாரா ரொம்ப அழகு இருக்கிற கரச்சரணா கைகளும் கால்களும், கைப்பத்திகளும் கால்களும், உரஹா மாறிடவும், ஸ்தல விபுல பாஹு அம்சா நீண்டு உருண்ட கைகள், கை தோள்கள், வதனா முகம், ஆதி எக்ஸெட்ரா இப்படி இருக்கிற அவயவ விந்யாசகா அவயவங்களோடு அழகோடு கூடின ரிஷபதேவன். தாமரக்கண்ணனோடு கண்ணு மாதிரி இருக்கிற அழகு இருக்கிற கண்கள் இருக்கிற ரிஷபதேவன். கார்முகில் வர்ணனோடு கலர் இருக்கிற ரிஷபதேவன். நன்னா அட்ராக்ட் செய்யற ரூபம் இருக்கிற ரிஷபதேவன். அதாக்கும் இங்க ஆதி அப்படின்னு சொன்னது. பலவித அவயவங்களை எல்லாத்தையும் இங்க எடுத்து சொல்லிட்டு இல்லை, ஒரு சிலரை மட்டும் எடுத்து சொல்லிட்டு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இப்படி இருக்கிற பகவானோடு அந்த திவ்ய ரூபம். பிரகிருதி സ്വമേധയാலேயே சுந்தர அழகனாக்கும், സ്വഭാവ സ്വമേധയാவே ஹாசா புன்னகைக்கிற முகமாக்கும், சுமுகோ ரொம்ப அழகிருக்கிற முகம் இருக்கிற அந்த ரிஷபதேவன். நவா புதிய, நளினா விரிஞ்சு வர, செந்தாமரை பூ தளாயமான அதனோட இதழ் மாதிரி, சிசிர பாக்குறவாளுக்கு கண்களை குளிர வைக்கிற பாவத்தை கொடுக்கிற தாரா கிருஷ்ணமணிகள் இருக்கிற, அருணா சிகப்பு கலர் இருக்கிற, ஆயதா விரிஞ்ச நயனா கண்கள் இருக்கிறதால
ருஜிரஹா എന്നൊരഴകാക്കും அந்த தாமரக்கண்ணனான பகவானுக்குள்ளது. சதுருஷ சமமாயிருக்கிற ஒரே மாதிரி இருக்கிற சுபக அழகான கபோல கன்னங்கள், கர்ண காதுகள், கண்டா கழுத்து, நாசா நாசோ மூக்குகள், மூக்கில் இருக்கிற அந்த 2 சைடுல இருக்கிற அந்த துவாரங்களும் அதே மாதிரி உயர்ந்து நிற்கிற அந்த மூக்கும் எல்லாம் இருக்கிற ரிஷபதேவன். விகூட ஸ்மிதா விசேஷமாயிட்டும் பிரத்யேகதை இருக்கிற அந்த ரிஷபதேவனோடு புன்னகை. பகவானோடு ஒவ்வொரு டைமில் இருக்கிற புன்னகைக்கும் பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. பகவான் சும்மா புன்னகை பண்றதல்ல, பகவானோட புன்னகைக்கு அர்த்தங்கள் நிறைய வாக்கம் இருக்கு. அப்படி டீப்பான பிரத்யேகதை இருக்கிற பகவானோட புன்னகை. வதன மகோத்சவேனா பார்க்கிறவாள உற்சாக திமிர்ப்புல முழுகடிக்கிற பொங்கி வழியற ஆனந்த அனுபவத்துல முக்கியத்தாழ்த்துறதாக்கும் பகவானோட அந்த ரூபവും பாவവും புன்னகையும் எல்லாம். புற வனிதானாம் அங்க இருக்கிற புறத்துல இருக்கிற ஸ்திரீகளோடு மனசுல குசுமம் அப்படின்னா பூக்கள், சராசனம் அப்படின்னா குசுமசரங்களை தொடுக்கிறவன், குசுமசராசனன் அப்படின்னா காமதேவன். பார்க்கிறவாளோடு அந்த மனசுல ஆக்ரகங்களை உண்டாக்குற மாதிரி இருக்கிற ஒரு அழகாக்கும் அந்த பகவானுக்குள்ளது. காமதேவனோடு புஷ்பபானங்கள், அந்த காமபானங்களால காம விசாரம் உண்டாக்குறது மாதிரி ரிஷபதேவனோடு சுந்தர ரூபம் அந்த புறத்தில் இருக்கிற ஸ்திரீகளோடு காம விசாரத்தை உபததானஹா உணர்த்துறதாயிட்டு இருந்தது. வதன மகோத்சவேனா பார்க்கிறவாளோட கண்களை உற்சவ திமிர்ப்புல முழுகடிக்கிற ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை உயர்த்துறதா இருந்தது அந்த பகவானோடு திருரூபம். மன்மதன மாதிரி அழகா இருந்தார் ரிஷபதேவன் அப்படின்னு அர்த்தம். பராக் அவலம்பமான பராக் அவலம்பமான எல்லா பாகத்துக்கும் நாந்து கிடக்கிற எண்ணெய் தேய்ச்சி குளிக்காததால ரொம்ப செம்பட்டையா இருக்கிற குடிலா சுருண்ட ஜடிலா ஜடாமுடி, கபிஷா செம்பட்டையாயிட்டு, கேஷா அப்படி இருக்கிற முடியோடு, பூரிபாரோ பெரிய ஒரு முடிக்கட்டு, அப்படி இல்லைன்னா அந்த முடிபாரம் அந்த தலைமுடியோடு வெயிட்டு, அவதூதா ஒட்டும் விற்த்தியாக்கணும் அப்படின்னு போதம் இல்லாதக்கு, சரீர போதம் இல்லாததால சரீரத்தை கிளீன் செய்யாதக்கு, தலைமுடியையும் கெட்டி ஒதுக்கி வைக்காதக்கு, சப்பரபரேன்னு இருக்கிற தலைமுடியோடு கூடிட்டு மலினா அழுக்கா இருக்கிற நிஜா சொந்தம் சரீரேனா சரீரத்தால கிரக கிரகீதா ஏதோ ஒரு பாதை சரீரத்துல ஏறி கூடினதாக்குமோ இவா அப்படின்னு தோணுற மாதிரி அதிருஷ்யதா ஜனங்களுக்கு பார்க்கறதுக்கு தோணிட்டு, உன்மாத அவஸ்தையில இப்படி நடக்கிற ரிஷபதேவனை பார்த்துட்டு இந்த மனுஷனோட சரீரத்தில் ஏதோ பாதை ஏறி கூடியிருக்கோ அப்படின்னு பார்க்கிறவாளுக்கு தோணிட்டு, சர்வஜானியான ரிஷபதேவன ஜனங்கள் பிராந்தன மாதிரியோ பிசாஜு பாதை கயറി கூடினவன மாதிரியோ எல்லாம் பார்த்து முகத்தை சுழிச்சுண்டா. எത്ര அழகு இருக்கிற ரிஷபதேவனாக்கும் இந்த மாதிரி சரீரபோதம்
இல்லாதக்கு அவதூத அவஸ்தையில அவதூத வேஷத்துல சஞ்சாரம் பண்றார். சரீரத்துக்கு ஆரும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்கு ஆயிட்டாக்கும் அவர் இப்படி நடந்தது. சரீரம் நசிக்கிற ஒன்னாக்கும் அப்படின்னு ரிஷபதேவன் ஸ்வயம் ஜீவிச்சு காட்டி கொடுத்தார். 32வது கத்திய பாகம். யர்ஹி வாவ சஹ பகவான் லோகம் இமம் யோகஸ்யாத் அத்தா பிரதீபம் இவ ஆஜச்சாணஹ தத் பிரதிக்ரியா கர்ம பீபல்சிதம் இதி வ்ரதம் ஆஜகரம் ஆஸ்திதஹ शयान एव अश्नादि पिबदि गाददि एव मेहदि हददि स्म चेष्टमान उच्चरित आदिग्धदेशः यर्हि वाव स भगवान् लोकमिमं योगस्यादद्दा प्रदीपम् इव आजच्छाणस्तत्प्रतिक्रिया कर्म बीभत्सिदम् इति व्रतम् आजगरमास्तिद शयान एवाश्नादि पिबदि गादत्यवमेहदि हददि स्म चेष्टमान उच्चरित आदिग्धोद्देश சஹ ரிஷபதேவன் சர்வஞானியான அழகான இப்போ அவதூத வேஷத்தில் இருக்கிற ரிஷபதேவன் இமம் இந்த உலகத்தை கேர் பண்ணாதக்கி இருக்கிற இந்த வாழ்க்கை யோகஜரியக்கு அத்தா பிரதீபம் இவ நன்னா தடசம் சம்பவிக்கிற ஒன்னாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு ஆஜச்சாணஹா அதை தெரிஞ்சுண்டு ரிஷபதேவன் என்னவாக்கும் செஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி சரீரபோதம் இல்லாதக்கு அங்கேயும் இங்கேயும் இப்படி நடக்கிறத பலவிதமான ஆளுகளால டிஸ்டர்ப் உண்டாகிறது, அதெல்லாம் யோகஜரியக்கு தடசமாக்கும் அப்படின்னு அவரு தெரிஞ்சிட்டு அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொல்லப்படுறது. ஈஸ்வரன் கிட்ட மனசை கூட்டி சேர்க்கறதுக்கு சாதிக்கிற அவஸ்தையாக்கும் யோகஜரியை அப்படிங்கிறது. பிரகிருதி விஷய தாற்பயங்கள் மனசுல கூடுதலாயிட்டு உண்டாகிறத ஈஸ்வர சிந்தனை குறைஞ்சு வரும். இந்த உலகத்துல ஜனங்களால பலவித டிஸ்டர்புகள் உண்டாகிறது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் அத்வைத பாவ சிந்தனைக்கு தடசமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு இந்த உலகத்துல வாழற சமயத்திலேயே இந்த உலகத்துல இந்த மனசை பகவானில திரிச்சு பிடிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டார் ரிஷபதேவன். சரீரமும் இந்த பிரகிருதியில சகலதும் நசிக்கிற ஒன்னாக்கும் அப்படின்னு பூர்ண போதம் இருக்கிற சர்வஞானியான ரிஷபதேவன் இனி சரீரத்தை கொஞ்சம் கோடியும் கவனிக்க கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். சர்வ உயிரினங்களுக்குள்ளிலேயும் வசிக்கிற சைதன்ய ஸ்வரூபன் ஒன்னாக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியுமே, அதனால சமபாவனையோடு கூடிட்டு வாழறதுக்கு தீர்மானம் பண்ணினார். அதுக்காயிட்டு பறவைகளை மாதிரியும் மிருகங்களை மாதிரியும் வாழ்ந்து காட்டினார். சமபாவனை அப்படிங்கிற பிரவೃತ್ತಿ கொண்டு வந்தார். மனச ஈஸ்வரன் கிட்ட ஜாஸ்தியா சேர்த்தி வச்சு யோகஜரியக்கு அனுகூலமாயிட்டு வாழறதுக்கு அவரு தீர்மானம் பண்ணினார். தது இந்த உலகத்துக்கு பிரதிக்ரியா கர்ம எதிரே இருக்கிற பிரவೃತ್ತಿ செய்யறதுக்கு சாதிக்காது அப்படின்னு தெரிஞ்சுண்டு நிறைய பேராக்குமே இப்படி துரத்திண்டு துரோகிக்கிறதுக்கு வர அவாள ஒன்றும் சரி பண்றதுக்கு முடியாது அப்படின்னு தெரிஞ்சுண்டு பீபல்சிதம் இது பயப்படுத்துற தரத்துல அது கொண்டு போய் எத்திக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு விரதம் ஆஜகரம் அப்படிங்கிற விரதச்சரியை ஆஸ்திதஹா ஸ்வீகரிச்சார். அஜகரம் அப்படின்னா பெரும்பாம்பு, அஜகரத்தை சம்பந்திச்சதாக்கும் ஆஜகரம் அப்படிங்கிற விரதம். அப்படி இருக்கிற விரதத்தை ஸ்வீகரிச்சார். பெரும்பாம்பு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உணவை தேடிட்டு நடக்காது, தன்னால வந்து சேரறத சாப்பிட்டுண்டு பேசாம படுத்துட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு உணவு வரலன்னா சாப்பிடவும் செய்யாது.
உணவை தேடி போகணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாதக்கு சஞ்சாரத்தை நிப்பாட்டிண்டு ஒரிடத்திலேயே ஷயான படுத்துண்டார் ரிஷபதேவன். ஷயான ஏவ அஸ்னாதி படுத்துண்டே அவரு தன்னால வந்து கிடைக்கிறத சாப்பிட்டார். சாப்பிட்றதுக்கு எந்திருக்க கொடியும் இல்லை. பிபதி படுத்துண்டே ரிஷபதேவன் படுத்துண்டே தண்ணியை குடிச்சார். யாராவது வாயில கொண்டு வந்து தண்ணி விட்டானா குடிப்பார், அப்படி இல்லைன்னா மழை பெஞ்சா அந்த தண்ணியை குடிச்சுப்பார். காததி அப்படி யாராவது சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தானா வாயில கடிச்சு சாப்பிட்டார். மேகதி படுத்த இடத்துலயே எந்திருக்காதக்கு அப்படியே ஒரு சின்ன குழந்தைய மாதிரி மலமூத்திராதிகளை விசர்ஜிச்சார். மேகதி அப்படின்னா படுத்த இடத்துலயே அவரு மூத்திரத்தை விட்டார். ஹததி அதே மாதிரி மல விசர்ஜனத்தையும் படுத்த இடத்துலயே செஞ்சார். உச்சரிதே விசர்ஜிய வஸ்துக்களில சேஷ்டமானஹா கைகாலுகளை போட்டு இളக்கிண்டு சின்ன குழந்தைகள் இப்படி மலமூத்திரத்துல படுத்துண்டு கையும் காலையும் ஆட்டிண்டு கிடக்கும். அதே மாதிரி ஆதிக்த தேசஹா ஸ்மா நன்ன ശരീരഭാഗത്തിലെ മലമൂത്രങ്ങൾ எல்லா இடத்துலயும் புரண்டு இருக்கவும் செஞ்சுதே. இப்படி ஒரு நிலைமையில அவர் படுத்துண்டாரே, அதாக்கும் அங்க ஸ்மா இப்படி ஆயிட்டாரே. 33வது கத்தியபாகம் பார்க்கிறோம். தஸ்ய ஹ யஹ புரீஷ சுரபி சௌகந்திய வாயுஹு தம் தேசம் தசயோ ஜனம் சமந்தாத் சுரபிம் சகாரா. தஸ்ய ஹ யஹ புரீஷ சுரபி சௌகந்திய வாயுஸ்தம் தேசம் தசயோ ஜனம் சமந்தாத் சுரபிம் சகார. தஸ்ய ஹ ഋഷഭദേവനോട് ശരീരത്തിലെ ஃபுல்லா மலமூத்திரங்கள் புரண்டிருந்ததே. புரீஷா அந்த சரீரத்துல புரீஜன சரீரம் புரீஷா சரீரத்துல ஈஷின் இருந்த சரீரத்துல தேய்ச்சி பிடிப்பிச்சுருந்த அந்த மலமூத்திரங்கள் அப்படிங்கிறது சாதாரண ஜனங்களோடு மலமூத்திரத்தை மாதிரி துர்கந்தம் இருக்கிறதாயிட்டு இருக்கலை. சாதாரண ஆளுகளோடு மலமூத்திரங்கள் எல்லாம் பக்கத்திலேயே போக முடியாது, நாத்தமடிக்கும். இவரோடு மலமூத்திரங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லப்படுறது சிரஷ்டனான ஞானியாக்குமே. அவரோடு மலமூத்திர விசர்ஜனங்கள் கூடியும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லப்படுறது சுரபி சௌகந்திய வாயுஹு ரொம்ப நன்னா சுகந்த திரவியங்களோடு வாசனையாக்கும் அந்தரீட்ச வாயுவில உண்டாச்சு. நாத்தம் வரலை, சுகந்தமாக்கும் வந்தது, துர்கந்தம் வரலை. யஹா சுகந்த வாயு அப்படிங்கிறது தம் தேசம் அந்த தேசத்துல அவரு அந்த ஆஜகர விரதம் அனுஷ்டிச்சுட்டு படுத்துட்டு இருந்த தேசத்துல சமந்தாது ஃபுல்லா 4 பக்கத்திலையும் சுற்றளவுல ஃபுல்லும் சுரபிம் சகாரா சுகந்தத்தை செஞ்சது. சர்வஞானியோடு சரீரத்திலிருந்து உண்டாகிற விசர்ஜனத்துக்கு கூடியும் சுகந்தமாக்கும் உண்டாகிறது. ரிஷபதேவன் அத்யுன்னத சிரேஷ்டனாக்கும் அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்காக்கும் இந்த ஒரு ஸ்லோகத்தை இங்க சொன்னது. மலமூத்திர விசர்ஜனங்களால கூடியும் அவரோடு மனசு சஞ்சலப்படலை அப்படின்னு அர்த்தம். அஜகரம் அப்படின்னா பெரும்பாம்பு, ஒரு பெரும்பாம்ப மாதிரி வாழ்ந்து காட்டினார் அவரு அப்படிங்கிறதையாக்கும் சொல்லப்படுறது. படுத்துட்ட இடத்துலயே அவருக்கு சாப்பாடும் தண்ணி குடிக்கலும் அதே மாதிரி கடிச்சு திங்கலும் அதே மாதிரி மலமூத்திர விசர்ஜனங்களும் எல்லாம் நடந்தது. அவரோட மலமூத்திர விசர்ஜனங்கள் புரீஷா புரீஜன சரீரம் ஈஷா சரீரத்துல ஃபுல்லா ஈஷின் இருந்தது. இருந்துட்டு கூடியும் அவரோடு அந்த மலமூத்திர விசர்ஜனங்கள் ஒன்றும் நாத்தமடிக்கலை. சுகந்த திரவியங்கள மாதிரி ரொம்ப புனிதமாக சுகந்த வாசனை அப்படி எல்லா இடத்துலையும் பரவித்து. 34வது கத்திய பாகம். ஏவம் கோமிருக காக சர்யயா விரஜன் திஷ்டன் ஆசீனஹ ஷயானஹ
കാക മൃഗ ഗോചരിതഃ പിബതി ഗാദതി അവമേഹതി സ്മ. ഏവം ഗോമൃഗ കാകചര്യയാ വ്രജം തിഷ്ഠന്നാസീന ശയാന കാകമൃഗ ഗോചരിത പിബതി ഗാദത്യവമേഹതി സ്മ. ஏவம் இப்படியாக பெரும்பாம்பாயி வாழ்ந்தது மாதிரி கோ பசுமாடாயிட்டும், மிருகா மான் மாதிரியும், காகா காக்கை இப்படி இருக்கிற ஜீவஜாலங்கள மாதிரியும் சரியையா வாழவும் செஞ்சார் ரிஷபதேவன். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மனுஷால தவிர இருக்கிற மிருகங்கள மாதிரி வாழ்ந்தார். பிரபஞ்சத்தில் இருக்கிற பட்சி மிருகங்கள மாதிரி விரஜன் சஞ்சாரம் பண்ணினார். திஷ்டன் நின்னார், ஆசீனகா உட்காரவும், சயானகா படுத்துக்கவும் செஞ்சுண்டு, காக மிருக கோ காக்கை மான் மாடு இவாளெல்லாம் மாதிரி சரிதகா அவரோட சரீரத்தால ஜீவிச்சார். பிபதி அவரு காக்கைய மாதிரி தண்ணி குடிச்சார், மான மாதிரி தண்ணி குடிச்சார், மாடு மாதிரி தண்ணி குடிச்சார். சரிதகா காக்கைய மாதிரி நடந்தார், மான மாதிரி நடந்தார், மாட மாதிரி நடந்தார். காததி இந்த மிருகங்கள மாதிரியும் பறவைகள மாதிரியும் எல்லாம் சாப்பிட்டார். அவமேஹதி விசர்ஜிக்கவும் செஞ்சார். இப்படியெல்லாம் ஸ்மா செஞ்சாரே ரிஷபதேவன். சர்வ உயிரினங்களையும் சமபாவனையில பார்க்கறது மட்டுமில்லை, சர்வ உயிரினங்கள மாதிரியும் அவர் வாழ்ந்து காட்டவும் செஞ்சாரே. அதிசயமான ஒரு வார்த்தையை சொல்லறதுக்கு வேண்டிட்டாக்கும் இங்க ஸ்மா செஞ்சாரே அப்படின்னு அர்த்தம். 35வது கத்திய பாகம் பார்க்கிறோம். இது நானாயோக சர்யா ஆச்சரணஹா பகவான் கைவல்யபதிஹி ரிஷபஹா அவிரத பரம மகா ஆனந்த அனுபவ ஆத்மனி சர்வேஷாம் பூதானாம் ஆத்மபூதே பகவதி வாசுதேவே ஆத்மனஹ அவ்யவதான அனந்தர இதர பாவேன சித்த சமஸ்த அர்த்த பரிபூர்ணஹ யோக ஐஸ்வர்யாணி வைஹாயச மனோஜவ அந்தர்தான பரகாய பிரவேச தூரகிரகண ஆதீனி எதிர்ச்சயா உபகதானி ந அஞ்சசா நிருபா ஹிருதயேன அபியனந்தது. நிருபா ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்து ராஜாவை கூப்பிட்டு சொல்றதாக்கும் இந்த கத்திய பாகம். பரீட்சித்து ராஜாவே, நான் சொல்றத கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். இது இப்படியெல்லாம் இருக்கிற நானா பலதரத்தில் இருக்கிற யோகச்சரிய ஆச்சரணஹா பிரகிருதி விஷயங்களிலிருந்து பின்திரிஞ்சு யோகானுஷ்டானத்துல இருக்கிற பகவான் ரிஷபஹா, பகவானே ஆன ரிஷபதேவன், பகவான் கைவல்யபதிகி மோட்சதாயகனாயிருக்கிற பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானம், அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாயிருக்கிற வைகுண்டநாதன், பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற பரபிரம்மத்தோடு ஸ்தானமாக்கும் வைகுண்டம், பரபிரம்மத்தோடு சத்குண மூர்த்தியான மகாவிஷ்ணுவோடு ஸ்தானமாக்கும் வைகுண்டம், அந்த வைகுண்டத்தோடு நாதனான அந்த வைகுண்டநாதனும் ஒன்றுதான். அதானது ரிஷபதேவனும் வைகுண்டநாதனும் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளும் ஒன்றுதான். ஆத்மாராமனாக்கும் ரிஷபதேவன், ரிஷபதேவன்
அப்படிங்கிற மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மாவுக்கு தன்னைத்தான் மோட்சம் கொடுக்கறதுக்கான திராணி இருக்கு. காரணம் வைகுண்டநாதனாக்கும் ரிஷபதேவன். ஆத்மனி ரிஷபதேவன் தன்னோட ஆத்மாவிலேயே அவிரதம் கேப் இல்லாத പരമ മഹാ ആനന്ദ അനുഭവ ആത്മാരാമനായിട്ട് ടോപ്പ് മോസ്റ്റ് ആനന്ദഭാവത്തെ അനുഭവിച്ചാർ. സർവേഷാം എല്ലാ ഭൂതാനാം ഉയിരിനങ്ങളോടും ആത്മഭൂതേ ആത്മാവായിട്ട് ഭവിച്ചിരിக்கிற பகவதி பகவல் குணங்கள் எல்லாம் இருக்கிற வாசுதேவனில ஐஸ்வர்யம் ஸ்ரீ யசஸ் ஞானம் வீரியம் வைராக்கியம் இப்படி இருக்கிற 6 பகங்கள் இருக்கிற பகவான் வாசுதேவனில ஆத்மனஹா ஆத்மாவோடு அவ்யவதான மறக்கப்படாம இருக்கிற தெளிஞ்சு பிரகாசிக்கிற அந்த கரண சுத்தியோடு கூடிட்டு அனந்தர இதர பாவேன கொஞ்சம் கூட துவைதபாவம் பேதபாவம் இல்லாதக்கி ശരീരഭാവം ഇല്ലാതക്ക് സിദ്ധ സമസ്തഹ வந்து சேர்ந்திருக்கிற எல்லாவித சித்திகளும் அர்த்த பரிபூர்ணஹ புருஷார்த்தங்களோடு கூடி இருக்கிறதாயிட்டு இருக்கிற எல்லா சித்திகளும் அர்த்தார்த்தம் காமார்த்தம் தர்மார்த்தம் மோட்சார்த்தம் இப்படி இருக்கிற 4 புருஷார்த்தங்களோடு கூடினவனாயிட்டு இருக்கிற அந்த ரிஷபதேவன் யோக ஐஸ்வர்யாணி அதிகடினமான யோகானுஷ்டானங்களால வந்து சேர்ந்த சித்திகளால அந்த சித்திகள் எல்லாம் தன்னால வந்து சேர்ந்த சித்திகளாக்கும். அப்படி இருக்கிற சித்திகள் எல்லாம் அவரு உதறி தள்ளிட்டார், ரிசீவ் பண்ணவே இல்லை. அந்த சித்திகள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது வைஹாயசா வானம் வழியா பறக்கிறதுக்கான அப்படி இல்லைன்னா வானத்துல சஞ்சரிக்கிறதுக்கான சித்தி, மனோஜவம் மனசு நினைக்கிற அந்த நொடிப்பொழுதிலேயே சரீரத்தை கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கான சித்தி. இந்தியால நம்ம அமெரிக்காவை நினைச்சோம்னா அந்த நினைக்கிற சமயத்திலேயே நம்ம அமெரிக்காவில் இருப்போம், அந்த மாதிரி சித்தி. அந்தர்தானம் நின்ன நிற்புல அடுத்தவா கண்ணுக்கு காணாம மறைஞ்சு போற சித்தி. பரகாய பிரவேசம் ஒரு சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரத்துக்கு அப்படி இல்லைன்னா அவரோட சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை இன்னொரு சரீரத்துக்குள்ள பிரவேசனம் பண்றதுக்கான சித்தி. தூர கிரகணம் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ராஜ்யத்துல பேசுற சப்தம் கொடியும் கேட்கறதுக்கான சித்தி. அமெரிக்கால பேசுற ஏதாவது ஒரு சப்தம் வார்த்தை இந்த இந்தியாவில் உட்காந்து கேட்கறதுக்கான சித்தி. ஆதீனி இப்படியெல்லாம் இருக்கிற சித்திகள் எல்லாம் எதிர்ச்சையா அவரு அவசியப்படாதக்கே அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு தன்னைத்தான் உபகதானி வந்து சேர்ந்தவையாக்கும். இப்படி தன்னைத்தான் வந்து சேர்ந்த எந்த ஒரு சித்திகளையும் அவரு സ്വീകരിക്കலை. அஞ்சசா உண்மையாயிட்டு ஹிருதயேன ஹிருதயத்தால ந அபியனந்தது അതൊന്നും അവര് സ്വീകരിക്കலை அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சமஸ்கந்தத்துல 5வது அத்தியாயம் முடிவடைகிறது.